ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1034. இங்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் கட்டளைப்படி அவருக்கான பக்தி தொண்டை செய்து தனது அனைத்து பாவங்களையும் போக்கிக் கொண்ட பக்தரின் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் தேவ உலகத்தில் உள்ள ரம்பை முதலிய சில நாட்டிய பெண்கள் தம்மை விட அழகில் சிறந்தவர்கள் எந்த ஒரு உலகத்திலும் கிடையாது என அகந்தையோடு இருந்தார்கள். இவருடைய செருக்கை இந்திரன் தெரிந்து கொண்டு விட்டான். எனவே அவன் நாராயணர் என்னும் முனிவரை அடைந்து இப்போது இருக்கும் அரம்பை முதலிய நாட்டிய பெண்களை விட மிக மிக அழகு வாய்ந்த பெண் ஒருத்தியை படைத்து தாருங்கள் என வேண்டிக்கொண்டான். அவனுடைய வேண்டுகோளுக்கு முனிவர் இணங்கிவிட்டார். உடனே தன் காலை தட்டி அதன் மூலம் அழகுக்கு இலக்கணமான ஒரு பெண்ணை படைத்து கொடுத்தார். அவளுக்கு ஊர்வசி என பெயரிட்டார். மேலும் இசை, நாட்டியம் முதலிய கலைகளையெல்லாம் அவளுக்கு கிடைக்கும்படி அருளி செய்தார். அவளை இந்திரன் தன் நாட்டிற்கு அழைத்து சென்று விட்டான். அவளை சிறப்பாக நடத்தினான். அவன் இப்படியாக இருக்கும் சமயம் தங்களை விட அழகு மிகுந்த ஊர்வசியிடம் இந்திரன் அதிக அன்பு செலுத்துவதைக் கண்ட ரம்பை முதலியோர் உள்ளம் கொதித்தார்கள். ஆகவே நான்முகனை அடைந்து அவரிடம் தங்கள் குறைகளை முறையிட்டு கொண்டார்கள். அவர்களின் முறை கேட்டு இறங்கிய நான்முகன் அந்த ஊர்வசியிலும் 10 மடங்கு அழகு பொருந்திய ஒரு பெண்ணை படைத்தார். அவளுக்கு திலோத்தமை என பெயரளித்தார். திலோத்தமையின் பேர் எழில் கண்டு புகழாதவர் கிடையாது. இவ்வாறு தான் பெற்ற பெண்ணுடைய பேர் அழகைக் கண்டு நான்முகனும் மயங்கிவிட்டார். எனவே மாய தீயினால் அறிவு கலங்கிய பிரம்மா அவளோடு இன்பம் தூய்க்க விரும்பி அவளோடு அவளை நெருங்கினார். பிரம்மா ஆகிய நான்முகனுடைய விருப்ப குறிப்பை கண்ட திலோத்தமை வெட்கி கூசி விரைந்து ஓடினாள். நான்முகனும் அவளை தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தார்கள். அவர் விடாது தொடர்ந்து வருவதைக் கண்ட திலோத்தமை ஒரு பெண்மான் வடிவம் எடுத்தாள். நான்முகன் ஆண்மான் வடிவம் எடுத்து அவளை கைப்பற்றி கூடி கலந்து கொண்டார். அவர் இதனால் தேவர்களுக்கு இடையே ஒரு பெரும் சலசலப்பு உண்டானது ஆகும். இதனையெல்லாம் கண்ட நான்முகன் அது காரணமாக படைப்பு தொழில் சரிவர நடைபெற முடியாமல் போயிற்று. அவருக்கு தமது படைப்பில் செம்மை பெற முடியாது தவித்த நான்முகன் மிகவும் தன் இழிசையில் நினைத்து துயர் அடைந்தார். அதற்கு கழுவாயாக தவம் செய்யும் நினைப்பு கொண்டு இமயமலை சாரலை அடைந்தார். அப்போது அவரிடம் ஒரு முனிவர் வந்தார். அவர் நான்முகனை பார்த்து, நீங்கள் பிரம்மலோகத்தை விட்டுவிட்டு படைக்கும் தொழிலையும் விட்டுவிட்டு இங்கு வந்தது எதனால் என கேட்டார். அவர் அதற்கு நான்முகன் தனக்கு வந்த துன்பத்தை பற்றி முனிவர் இடம் விளக்கினார். அதை கேட்டதும் முனிவர் புன்சிரிப்போடு, நீங்கள் செய்தது பெரிய தவறுதான் என்றாலும் தாகத்திற்கு தண்ணீர் வேண்டும் என்று நினைத்தவர் பெரிய கிணறு வெட்ட கிளம்பியது போன்று இருக்கிறது உங்கள் செயல் என்றார். அவர், நீ என்னை என்ன செய்ய சொல்லுகின்றாய் என பிரம்மா முனிவரிடம் கேட்டார். முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான வாணி மணாளரே, நீங்கள் கொண்ட எண்ணம் இதனால் எளிதில் முடிந்து விடாது. ஆகையினால் அதை முழுமையாக போக்கிக் கொள்ள தங்கள் உலகம் சென்று உங்கள் படைப்பு தொழிலை செய்து வரவும் சிருஷ்டி தொழிலை விட வேண்டாம். பகவான் உங்களுக்கு கிருஷ்ணர் கூறியபடி கட்டளைப்படி செய்யுங்கள், எல்லாம் சரியாகிவிடும் என்றார் அவர். அதாவது கிருஷ்ணர் கட்டளைப்படி பிரம்மா அதன்படி நடந்து தனது பாவங்கள் அனைத்தையும் போக்கிக் கொண்டார். அவர் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்